அண்ணாமலை மாஸ் இல்லையா? இதோ இதோ பதில். குஷ்பு அவர்கள் அண்ணாமலையை பற்றி கூறிய கருத்துக்கு நாம் இந்த வீடியோவில் பதில் கூறியுள்ளோம். எனவே வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் நண்பர்களே. நமது சேனலில் அண்ணாமலை அவர்களை பற்றிய செய்திகள் அடங்கிய வீடியோக்களை தொடர்ந்து வழங்கி வருகிறோம். அதன் அடிப்படையில் அண்ணாமலை அவர்களின் அற்புத பேச்சுக்கள் அடங்கிய சில வீடியோக்களின் லிங்குகளை இந்த வீடியோவின் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம். அந்த லிங்குகளின் மூலம் சென்று அனைத்து வீடியோக்களையும் பார்த்து கேட்டு மகிழுங்கள். அதே வேளையில் நமது சேனலை பார்க்கும் உங்களில் பலர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டுள்ளீர்கள். எனவே உடனே சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தால் அடுத்து நாம் வழங்கவிருக்கும் அண்ணாமலை அவர்களை பற்றிய செய்திகள் அடங்கிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மேலும் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். அண்ணாமலை அவர்களின் செய்தி அடங்கிய இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேர ஒரு லைக் கொடுக்குமாறும், அப்படி லைக் கொடுக்கும் போது ஹைப் ஆப்ஷன் காண்பித்தால் ஹைப்பையும் தட்டிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சரி, இப்போது செய்தியை பார்ப்போம். முன்னாள் நடிகை, இந்நாள் பாஜகவில் அங்கம் வகிக்கும் அண்ணாமலையின் தலைமையின் கீழ் இருந்த குஷ்பு அவர்கள் நேற்று ஒரு பேட்டியில் பாஜகவை பற்றிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அண்ணாமலை அவர்களை பற்றி பேசியதிலிருந்து அவர் அன்று அண்ணாமலையை பற்றி பேசியது, அதாவது அண்ணாமலை தலைவராக இருந்த போது அவரை புகழ்ந்து பேசியதெல்லாம் தன் பதவிக்காகத்தான் பேசியுள்ளார் என்பது இப்போது புரிகிறது. இப்போது கூட தனக்கு பாஜகவில் நிரந்தர பதவியை தற்போதுள்ள தலைவரின் மூலம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் இந்த குஷ்பு அவர்கள் அண்ணாமலையை அலட்சியப்படுத்தி பேசியுள்ளார் என்பது நமக்கு புரிகிறது. அப்படி என்ன குஷ்பு அவர்கள் பேசினார் என்றால், அந்த பேட்டியில் குஷ்பு அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, தமிழக பாஜகவில் தற்போது உள்ள அரசியல் சூழலில் அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் என்பதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த நிலையில் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் அதிகரித்தது எனும் கருத்து நிலவுகிறதே. இப்போது உள்ள தலைவர் இதை எவ்வாறு எடுத்து செல்வார்? அண்ணாமலையின் பெயர் சொன்னாலே வரும் கைத்தட்டல், ஆரவாரம், மாஸ் போன்றவைகளை வைத்து உங்கள் கருத்து என்ன? இதுதான் குஷ்பு அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி. அதற்கு அண்ணாமலை அவர்களை பற்றி குஷ்பு கூறுவது என்னவென்றால், மாஸ் எல்லாம் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. அண்ணாமலை அப்படி அவ்வளவு மாஸ் வைத்திருந்தார் என்றால் அவர் ஜெயித்திருக்கலாம் அல்லவா? கட்சி ஜெயிக்க வேண்டும். யார் ஜெயிக்கிறார்களோ ஜெயிக்கவில்லையோ அது முக்கியம் அல்ல. கட்சி தான் ஜெயிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்பது போல அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் என்று கூட நான் சொல்ல மாட்டேன். நான் எப்படி சொல்லுவேன் என்றால் இதற்கு முன் அதற்கு பின் என்றுதான் கூறுவேன். மேலும் அவர் கூறும் போது இதற்கெல்லாம் பாஜகவில் அஸ்திவாரம் வைத்தது இல கணேசன் அவர்கள், எச் ராஜா அவர்கள், பொன்னார் அவர்கள், ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைவராக இருந்த போது மக்கள் கேலி செய்தார்கள். நோட்டாவை விட கம்மியாக ஓட்டு வாங்கி இருக்கிறீர்கள் என்றெல்லாம் கேலி செய்த போது கூட அவர்கள் கட்சிக்காக உழைத்தார்கள். அவர்கள் எதுவுமே காதில் வாங்கிக் கொள்ளாமல் இருந்தார்கள். மக்கள் அவ்வளவு கேலி செய்தார்கள். ஆனாலும் கட்சிக்காக வேலை செய்தார்கள். இதனால் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு முன் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பின் இப்படித்தான் நான் சொல்லுவேன் என்கிறார் குஷ்பு. அப்போது அந்த கேள்வி கேட்டவர் மறுபடியும் குறுக்கிடும் போது, நான் அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் என நான் சொல்ல முடியாது என்கிறார் குஷ்பு. மேலும் தொடர்ந்து அவர் பேசும்போது, முதலில் அண்ணாமலை அரசியலுக்கு எப்போது வந்தார்? 3 வருடம்தான் இருந்தார் என்கிறார். இந்த இடத்தில் குஷ்பு அவர்களுக்கு நாம் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், 3 வருடம் தலைவராகத்தான் இருந்தார். ஆனால் இப்போது அண்ணாமலை அரசியலை விட்டு போய்விடவில்லை என்பதை நாம் இங்கு குறிப்பிட விரும்புகிறோம். அதே நேரத்தில் அந்த கேள்வி கேட்டவர் மறுபடியும் குஷ்புவை நோக்கி கேட்கிறார், எப்போது வந்தார் என்பது முக்கியமா, என்ன செய்தார் என்பது முக்கியமா என்கிறார். அதற்கு அந்த இடத்தில் திணறிய குஷ்பு, என்ன பண்றார் என்பது முக்கியம்னா அது சிறிது சமாளித்து பின்னர் தமிழிசை என்று கூறிக்கொண்டே உடனே ஆ என்று சிரித்துக்கொண்டே சமாளித்து பின் நீங்கள் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டாலின் அவர்கள் இப்போதுதான் வந்திருக்கிறாரு என்கிறார். உடனே கேள்வி கேட்டவர் அதிர்ச்சியில்,
முதல்வரா என்கிறார். அதற்கு குஷ்பு, ஆம், 42 வருஷத்திற்கு பிறகு இப்போதுதான் முதல்வரா வந்திருக்கிறார். இத்தனை வருடமாக அவர் கட்சி தலைவராக கூட வர முடியவில்லையே என்கிறார். ஸ்டாலின் இளைஞர் அணியில் தானே இருந்தார் என்கிறார். பின்னர் எப்போதுமே திமுகவில் கலைஞருக்கு முன் கலைஞருக்கு பின் அப்படித்தானே பார்க்க போகிறோம். ஆமாம் ஆமாம் என்று அவரே கூறுகிறார். இப்படி கூறிய குஷ்பு பாஜகவில் இதுவரை இருந்த தலைவர்களின் பெயர்களை மறுபடியும் பட்டியலிடுகிறார். அவர்கள் எல்லாம் கட்சிக்காக உழைத்தார்கள் என்கிறார். மறுபடியும் இவர்கள்தான் அஸ்திவாரம் வைத்தார்கள் என்கிறார். கடைசியில் என்ன யோசித்தாரோ தெரியவில்லை. ஆனால் அண்ணாமலை லா தெரிந்தவர், எல்லா விஷயங்களும் பாயிண்டாக பேசுபவர். ஆனால் என்று கூறி மறுபடியும் அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார். குஷ்பு அவர்கள் கூறியுள்ள கருத்துக்கு நாம் என்ன கூற விரும்புகிறோம் என்றால், அவர் ஓர் அரசியல்வாதி என்பதால் நாம் அவர் கூறிய கருத்துக்கு விமர்சனம் வைக்கலாம் என்பது தவறில்லை அல்லவா? எனவே குஷ்பு அவர்கள் கூறுவது என்ன? முதலில் அண்ணாமலை எப்போது அரசியலுக்கு வந்தார் என்கிறார். பின்னர் இந்த மாஸ் என்பதெல்லாம் கிடையாது, கட்சிதான் முக்கியம். மாஸ் என்பது ஒன்றும் செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது, அண்ணாமலையே ஜெயிக்கவில்லையே என்றெல்லாம் கூறுகிறார். குஷ்பு அவர்களுக்கு நாம் கேட்பது, நீங்கள் இதற்கு முன் இருந்த கட்சியிலோ அல்லது இப்போது பாஜகவில் இருப்பதோ உங்களின் மாபெரும் ஓர் அரசியல் சக்தி என்பது ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஓர் மாஸ் ஆக்டர் என்பதால் மட்டும்தான் ஒரு காலத்தில் மாஸாக இருந்தீர்கள். இப்போது அந்த மாஸை வைத்துதானே இத்தனை கட்சிகளில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் கூறுவது போல இந்த மாஸ் என்பதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றால் யார் உங்களை பல கட்சிகளில் சேர்த்திருப்பார்கள்? ஒருவேளை அண்ணாமலையை கூறுவது போல் மாஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது என்பது உண்மை என்றால் அது சரிதான். ஏனென்றால் நீங்களும் தோற்றுத்தானே உள்ளீர்கள். அதை வைத்துதான் அண்ணாமலையை பார்த்து நீங்கள் மாசு எல்லாம் ஒன்றும் கிடையாது என்கிறீர்களா? அதை வைத்துத்தான் அண்ணாமலை தோற்றார் என்கிறீர்களா? அடுத்து அவர் பல தலைவர்களை கூறி அவர்கள் எல்லாம் கட்சிக்காக உழைத்தார்கள் என்கிறார். நாம் இங்கே குஷ்பு அவர்களுக்கு கூறிக்கொள்வது, எவ்வளவு காலம் உழைத்தார்கள் என்பது முக்கியமல்ல, எப்படி உழைத்தார்கள், அதன் விளைவு என்ன என்பதுதான் முக்கியம். அதே நேரத்தில் நாமும் அந்த அனைத்து தலைவர் குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்கள் அனைவரும் கட்சிக்காக உழைத்தார்கள் என்பது உண்மைதான். இங்கே எவ்வளவு ரன் ரேட் என்பதுதான் மிகவும் முக்கியம். நீங்கள் 20 ஓவரையும் முழுமையாக ஆடிவிட்டோம், அதிலும் அவுட்டே ஆகாமல் 20 ஓவரையும் முழுமையாக ஆடிவிட்டோம் என்றால் உடனே உங்களுக்கு யாரும் கையில் கப்பை கொடுத்து விட மாட்டார்கள். நீங்கள் எடுத்த பாயிண்ட் சிறிது ஏறக்குறைய இருந்தாலும் அல்லது ஒரே பாயிண்ட்களாக இருந்தாலும், அதாவது சமமான பாயிண்ட்களாக இருந்தாலும், முதலில் பார்க்க வேண்டியது நெட் ரன் ரேட் என்ன என்பதுதான் முக்கியம். அதை வைத்துதான் கப்பு யாருக்கு என்று முடிவெடுக்க முடியும். கட்சிக்காக உழைத்தார்கள் என்பது என்னவோ உண்மைதான். பட் வேர் இஸ் த ரிசல்ட்? அண்ணாமலை அந்த நேரத்தில் வெற்றி அடைய முடியவில்லை. எவ்வளவோ பெரிய அரசியல்வாதி என்று கூறிக்கொள்பவர்கள் எல்லாம் தோற்கவில்லையா? பாஜகவை 4% இருந்து 11% கொண்டு வந்து சேர்த்தவர் அண்ணாமலை. இங்கே நாம் கூறும் போதாவது 4% 11% என்றாவது கூறுகிறோம். ஆனால் இந்த குஷ்பு அவர்கள் கூறும் போது தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் எல்லாம் நோட்டாவில் இருந்த பாஜகவிற்காக உழைத்தார்கள் என்கிறார். இவர்தான் அந்த தலைவர்களை எல்லாம் புகழ்வது போல வஞ்சிக்கிறார் என்பதை அவருக்கே புரியாமல் ஏதேதோ பேசுகிறார். ஆனால் ஒன்று மட்டும் நண்பர்களே, இப்போது நாம் குஷ்பு அவர்களை பார்த்து கேட்க போகும் கேள்விக்கு நீங்கள் அனைவரும் உண்மையிலேயே பாஜகவை ஆதரிப்பவர்கள் என்றாலோ அல்லது அண்ணாமலை அவர்களை ஆதரிப்பவர்கள் என்றாலோ இப்போது குஷ்பு அவர்களை பார்த்து கேட்கும் கேள்விக்கு கண்டிப்பாக ஓர் லைக் கொடுப்பீர்கள். நாம் இப்போது கேட்கும் கேள்விக்கு நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் பதில் கூறலாம் நண்பர்களே. அதாவது அண்ணாமலை தலைவராக இல்லாத இந்த நேரத்தில் இப்படி பேசும் மரியாதைக்குரிய குஷ்பு அவர்களே, நீங்கள் எப்போது பாஜகவிற்கு வந்து சேர்ந்தீர்கள்? அண்ணாமலை தலைவராக இருந்த போதா அல்லது அதற்கு முன்பா? ஏன் நீங்கள் குறிப்பிடும் பாஜகவிற்காக உழைத்த தலைவர்கள் என்று கூறப்படும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், எச் ராஜா அவர்கள், இல கணேசன் அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் எல்லாம் தலைவர்களாக இருந்த போது ஏன் நேராக பாஜகவிற்கு வந்து நீங்கள் சேரவில்லை? அப்போது வந்து சேர வேண்டியதுதானே. அண்ணாமலை ஒன்றும் மாஸ் இல்லை என்று கூறுகிறீர்கள். ஏன் அண்ணாமலை தலைவராக இருந்த போது அங்கு இருந்தீர்கள்? ஒருவேளை அண்ணாமலை தலைவராக இருந்து அவரின் மாஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை என்பது
உங்களுக்கு தெரிந்திருந்தால் மீண்டும் பழைய கட்சிக்கே போய் சேர வேண்டியதுதானே. ஏன் அண்ணாமலையுடனே இருந்தீர்கள்? ஏனென்றால் அண்ணாமலை அப்போது மாசாக வேலை பார்த்தார், மாசாக உழைத்தார். அதனை பார்த்துதான் நீங்கள் பாஜகவில் ஓர் ஸ்ட்ராங்கான தலைவர் இருக்கிறார், இங்கேயே தஞ்சம் அடையலாம் என்று நினைத்தீர்கள் என்று நாங்கள் கூறுவதில் என்ன தவறு? பாஜகவில் நீங்கள் வந்து சேர்ந்ததாலும் அண்ணாமலையின் தலைமையின் கீழ் நீங்கள் இருந்ததாலும் உங்கள் மீது சிறிது மரியாதை இருந்தது. ஆனால் இப்படி அண்ணாமலையை பேசிய பின்னர் அது எல்லாம் ஒன்றுமில்லை என்றாகிவிட்டது. இப்போது கூட கூறுகிறோம், நீங்கள் எல்லாம் அண்ணாமலையை பேசுவதன் மூலம் அண்ணாமலையின் இமேஜ் ஒன்றும் குறைய போவதில்லை. ஏன் அண்ணாமலை புகழ் எல்லாம் எங்கு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அண்ணாமலை எப்போதும் மதிக்கும் பெரு மதிப்புமிகு பாரத பிரதமர் அவர்களே அண்ணாமலையை தன் மனதில் இன்றும் வைத்துள்ளார் என்பதற்கு இதோ இந்த வீடியோ கிளிப் ஒன்றே சாட்சி. வெற்றிவேல், வெற்றிவேல், வெற்றிவேல். Sri K. Annamalai, Sri K. Annamalai, all other leaders on the stage, and the beloved people of Tamil Nadu. भारत माता की माननीय भारत प्रधान Sri K. Annamalai, Sri K. Annamalai, Sri K. Annamalai. பார்த்தீர்களா? அந்த கடவுளே அண்ணாமலை பக்கம் என்பது போல உள்ளதா? இந்திய நாட்டின் தலைவரே தமிழ்நாட்டிற்கு வந்த போது தஞ்சையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சென்ற முறை பேசியதுதான் இது. அப்போது அந்த கூட்டத்தில் பிரதமர் பேச ஆரம்பித்த போது அனைத்து தலைவர்களின் பெயரை கூறி வந்தார். அப்போது 6வது பெயராகவே அண்ணாமலையின் பெயரை கூறினார் பிரதமர். அண்ணாமலையின் பெயரை தொடர்ந்து பின்னர் தான் மற்ற தலைவர்களின் பெயர்களை கூறினார் என்றால் பிரதமரின் மனதிலும் எண்ணத்திலும் அண்ணாமலை உள்ளார். குஷ்பு அவர்களே, நீங்கள் அண்ணாமலையை இப்படி சொல்கிறீர்களே, ஆனால் பிரதமர் உங்கள் பெயரை கூறவில்லையே. ஒருவேளை உங்களுக்கு பாஜகவில் மாஸ் இல்லையோ? இப்போது நீங்கள் சார்ந்த திரைத்துறையை சேர்ந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் கூறியதைத்தான் இங்கே உங்களுக்கு கூற வேண்டியுள்ளது. நல்லவன ஆண்டவன் சோதிப்பான், அதே நேரத்துல கைவிட மாட்டான். ஆனா கெட்டவன